வெயில் காலத்தில் உறவுகள். துணி, சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்துருச்சுல்ல. புஜ்ஜிக்கும் காலேஜுக்கு லீவ் விட்டுட்டாங்க. நானும் பிஸ்னஸ் விஷயமா டெல்லிக்கு போகணும். இந்த கேப்ல நீயும் புஜ்ஜி என்னோட 2 தங்கச்சிங்க சோட்டு சிச்சோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமாங்க, நானும் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த லீவ்ல 3 நாள் சோட்டுவோட வீட்லயும் இன்னொரு 3 நாள் சிச்சுவோட வீட்லயும் இருந்துட்டு வரலான் இருக்கேன். ஐயோ, சிச்சு அத்தையோட வீட்டுக்கா? நான் வரலம்மா. அவங்க என்னையும் சின்னவையும் கம்பேர் பண்ணி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வருமா. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஃபியூச்சர் பிளான் என்னென்னவோ இருக்கு. அதை ஏன் தலைமையில போடுறாங்க? அப்படி சொல்லாத புஜி. என்ன இருந்தாலும் அவ உன்னுடைய அத்தை இல்லையா? போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாமா. நீ டென்ஷன் படாத புஜி, நான் உன் கூட தானே இருக்கேன். நான் பாத்துக்கிறேன், நீ வா. அடுத்த நாள் மதிய நேரம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும்போது புஜ்ஜியும் துணியும் சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க 2 பேரும் வர விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சதுனால வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி வீட்டை சுத்தி 4 ஏசியையும் ஆன் பண்ணி பர்ஃப்யூம் அடிச்சு ரெடியா வச்சிருந்தா சிச்சு. அவங்க வந்த சத்தம் கேட்டு உடனே வெளியில வந்துட்டான். வாங்க நீ வாங்க. அடடடா, வாமா மகாலட்சுமி, என் வீட்டு மருமகளே, எப்படிமா இருக்க? ஐயோ, வெயில முகம் வாடி போயிருக்கேன். முதல்ல வாங்க, வந்து ஏசியில உக்காந்துக்கோங்க. நல்லா இருக்கே சிச்சு. என்ன வீடெல்லாம் ஒரே பர்ஃப்யூம் வாசம் வருது? ஏதாவது ஃபங்க்ஷனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. மகாராஜாவோட பொண்டாட்டி மகாராணி நீங்க வரீங்கன்னா இவ்வளவு கூட செய்ய வேணாமா? சின்னோ சின்னோ, புஜ்ஜி வந்திருக்கடா, அந்த ஸ்பெஷல் ஜூஸ் கொண்டு வா. சின்னோ 2 கண்ணாடி கிளாஸ்ல கலர்ஃபுல்லான கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். ஹாய் அத்தை. ஹாய் புஜ்ஜி, இந்த கூல்ட்ரிங்க்ஸை நான் துபாயில இருந்து கொண்டு வந்தது, குடிங்க. துபாயில இருந்தா? ஆனா பாட்டில்ல மேட் இன் வண்ணாரப்பேட்டைன்னு எழுதி வச்சிருக்கு. அதை பார்த்து சிச்சு காக்கா, ஐயோ, எப்பவுமே புஜ்ஜிக்கு கிண்டல் தான். அண்ணி, உங்களுக்காக 2 பட்டு புடவை ஆர்டர் பண்ணிருக்கேன். இந்த வெயில் காலத்துல நீங்க என்னோட வீட்டில தான் இருக்கணும். ஏசியை உங்களுக்காக 16ல வச்சிருக்கேன். சிச்சு, ஏசியை கொஞ்சம் கம்மி பண்ணு, எனக்கு குளிருது. ஏன் வெளியாட்கள் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ற? நானும் இந்த வீட்டை சேர்ந்த பொண்ணு தானே. அது என்ன அண்ணி, 1000 கோடி சொத்துக்கு சொந்தக்காரி நீங்க, உங்களை நான் நல்லா பாத்துக்க கூடாதா? சிச்சு காக்கா புஜ்ஜி பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டு, என்னம்மா புஜ்ஜி, காலேஜ் முடிஞ்சு போச்சுல, அடுத்த பிளான் என்ன? எங்க சின்ன இப்பதான் காலேஜ் முடிச்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில ஆன்லைன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கான். 1 லட்சம் ரூபாய் சம்பளமா. இனி அவனுக்கு பொண்ணு தேடுறதுதான் கஷ்டம். அப்படியே ஆண்டி, அந்த ஆன்லைன் இன்டர்வியூல பின்னாடி ஒருத்தரை உட்கார வச்சுட்டு அவர் பேச பேச இவன் லிப்சிங் பண்ணானே, அந்த இன்டர்வியூவா? நேத்தே எனக்கு பன்னு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னான். சிச்சு சின்னவோட முகம் வாடி போச்சு. அந்த பன்னுவுக்கு வேற வேலை இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏழைங்களுக்கு பேச்சு தவிர வேற என்ன இருக்கும்? ஆனா நாம அப்படி இல்லைல்ல. சரி சரி அண்ணி, எழுந்துறீங்க, சாப்பிடலாம். நான் சைனீஸ், இட்டாலியனு எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்காக தான். வந்து சாப்பிடுங்க. சிச்சு, இந்த வெயில எதுக்காக இவ்வளோலாம் சமைச்ச? இது ஜீரணமாகுமா? சின்னதா கொஞ்சம் பருப்பு சாதம் இருந்தா போதும். என்னது பருப்பு சாதமா? அது ஏழைங்க சாப்பிடுற ஃபுட்டு. நீங்க ரிச்சு. என் மருமக எப்பவுமே ரிச்சான ஃபுட்டை தான் சாப்பிடணும். வாங்க, வந்து உட்காருங்க. 3 நாள் சிச்சு காக்காவோட வீட்டுல துணி புஜ்ஜி 2 பேரும் நரகத்தை பார்த்தாங்க. தேவையே இல்லாம நிறைய ஃபுட்டை வலுக்கட்டாயமா சாப்பிட சொல்றது, அது இது அப்படின்னு பொருள் வாங்கி தர்றது, புஜ்ஜியையும் சின்னவையும் கோத்து விட ட்ரை பண்றது. இதுல அவருடைய பாசம் எதுவும் தெரியல. அவங்க அண்ணன் சொத்து மேல இருக்கிற ஆசை மட்டும் தான் தெளிவா தெரிஞ்சுது. 3 நாளுக்கு அப்புறமா துணியும் புஜ்ஜியும் சின்ன நாத்தனாரான சோட்டு கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க. சோட்டுவோட வீடு சின்னதா இருந்தாலும் ரொம்ப சுத்தமா மரங்களுக்கு நடுவுல இருந்துச்சு. சோட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது துணி புஜ்ஜி வந்ததை பார்த்து அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அண்ணி, புஜ்ஜி, வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. ரொம்ப நாளா உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கே சோட்டு. வெயிலா இருக்கு, கொஞ்சம் உள்ள போலாமா? எல்லாரும் உள்ள போனாங்க. அங்க ஏசி இல்ல, பழைய ஃபேன் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா வீட்டுல அனல் இல்ல, ரொம்ப குளிர்ச்சியா தான் இருந்துச்சு. அப்பதான் பன்னு வெளியில வந்தான். ஹாய் அத்தை. ஹாய் புஜ்ஜி. என்ன சிச்சு பெரியம்மா வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, வந்து உக்காருங்க. ஐயோ, பன்னுவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரீயா மூச்சு விடவே முடியுது. அம்மா, இங்க காத்து கூட நல்லா சுத்தமா இருக்கு. பன்னு, அத்தை வெயில வந்திருக்காங்க, போய் இளநியும் அப்படியே பானை தண்ணியும் கொண்டு வா. பன்னு 2 பெரிய கிளாஸ்ல சில்லுன்னு இளநீ தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தான். குடிங்க அத்தை, இப்பதான் தோட்டத்துல இருக்கிற தென்னை மரத்துல இருந்து வெட்டி எடுத்துட்டு வந்த இளநீ. இதுக்கு முன்னாடி எந்த கூல்ட்ரிங்க்ஸும் நிக்க முடியாது. துணி அந்த இளநியை குடிச்சு, ஆஹா, இப்பதாண்டா உண்மையிலேயே நிம்மதியா இருக்கு.
சரி சோட்டு, நாங்க வரோன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல. நீ வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுட்டியா? கடன் வாங்கிட்டு வந்து போட்டியா என்ன? அப்போ சோட்டு நேர்மையா, எதுக்கா நீ அதெல்லாம்? நீங்க வெளியாள் இல்ல, என் குடும்பத்துல ஒருத்தங்க. நான் என்ன சமைக்கிறேனோ அதை கொடுக்க போறேன். எதுக்கு தேவையில்லாம கடன் வாங்கி ஆடம்பர செலவெல்லாம் பண்ணணும்? நீங்க வரீங்கன்னு சொன்ன உடனே நான் மாங்காய் ஊறுகாய் நேத்தே போட்டு வச்சுட்டேன். மதியத்துக்கு தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாவும். உங்களுக்கு அது பிடிக்குமே? அப்பாடா, தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாவா? ஆண்டி, ஐ லவ் யூ. 3 நாளா அந்த சிச்சு ஆண்டி இட்டாலியன் பாஸ்தா அது இதுன்னு போட்டு ஐயோ நாக்கெல்லாம் செத்து போச்சு. சரி சரி, போய் குளிச்சுட்டு வாங்க. அப்படி துணி பூச்சி 2 பேரும் சோட்டுவோட வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க. சோட்டு ஒரு தடவை கூட அவங்க அண்ணனோட சொத்தை பத்தி பேசல. பன்னுவும் அது இதுன்னு பில்டப் கொடுக்காம அழகா புஜ்ஜி கூட விளையாடிக்கிட்டு இருந்தான். புஜ்ஜியும் அவன் கூட சந்தோஷமா தான் இருந்தா. அவன் பெருசா சாஃப்ட்வேர் உத்தியோகத்துக்கு போலனாலும் சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையுமே துணி பாத்துக்கிட்டு தான் இருந்தா. டூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா துணியும் புஜ்ஜியும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராஜுவும் பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சிட்டு வந்துட்டான். அன்னைக்கு ராத்திரி நேரம் அவங்க 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணி, ஏன் 2 தங்கச்சிங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கியே, எப்படி இருக்கு? என்னன்னு சொல்றீங்க? உங்க பெரிய தங்கச்சிக்கும் சின்ன தங்கச்சிக்கும் ஆகாசத்துக்கு பூமிக்கு இருக்கிற அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. உங்க பெரிய தங்கச்சிக்கு உங்க மேல பாசம் இல்ல, உங்க சொத்து மேலதான் பாசம். புஜ்ஜிய அவங்க புள்ள சின்னுக்கு கட்டி வைக்கலாம் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பையனுக்கு பொறுப்பு இல்ல, எந்த ஒரு வேலையும் இல்ல, சரியான சோம்பேறியா இருக்கா. சரி, சோட்டு எப்படி பாத்துக்கிட்டா? சோட்டு கிட்ட பணம் இல்ல, ஆனா மனசு நிறைய அன்பு இருக்கு. அவன் நம்மள ஏடிஎம் மிஷினா பாக்கல, அவளுடைய உறவுகளா பாக்குறான். அவள மாதிரிதான் அவளுடைய புள்ள பன்னுவையும் அவ அழகா வளர்த்து வச்சிருக்கா. அந்த பையன் கிட்ட உழைப்பும் இருக்கு, நேர்மையும் இருக்கு. நான் ஒன்னு யோசிச்சிருக்கேங்க, புஜ்ஜியை என் பன்னுக்கு கொடுத்து கட்டி வைக்க கூடாது. நம்ம சொத்தையும் அவன் நல்லா பாத்துப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ புஜ்ஜி வெக்கப்பட்டு, அம்மா என்னம்மா இது? ராஜு ரொம்ப சந்தோஷமா, நீ என் மனசுல இருக்கிற விஷயத்த தான் சொல்லிருக்க. பன்னுக்கும் புஜ்ஜிக்கும் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கும். நாளைக்கே சிச்சு சோட்டுவ வர சொல்லிட்டு இந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட நான் பேசிடுறேன். அடுத்த நாள் சாயந்தர நேரம் ராஜுவோட பங்களா வீட்டுல தான் மீட்டிங். சிச்சு காக்கா, சின்னு காக்கா, சோட்டு கிளி, பன்னு கிளி எல்லாரும் வந்திருந்தாங்க. என்னென்ன திடீர்னு ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்ன? சின்னோக்கும் புஜ்ஜிக்கும் முகூர்த்த நாளை பிக்ஸ் பண்ணிட்டியா என்ன? நான் ஏற்கனவே ஜோசியரை பார்த்துதான் வச்சிருக்கேன். அவசரப்படாத சிச்சோ, நானும் துணியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுல புஜ்ஜிக்கும் விருப்பம்தான். நாங்க பன்னுவுக்கு புஜ்ஜியை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அத கேட்டதும் சிச்சு சின்னு 2 பேருமே ரொம்ப கோவப்பட்டாங்க. பன்னு சோட்டு 2 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ சோட்டு கிளி கண்ணுல கண்ணீரோட, அண்ணா என்னண்ணா இது? உன்னோட அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன? புஜ்ஜி எங்க வீட்டுல வந்து எப்படி கஷ்டப்படுவா சொல்லு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ண. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா கோவப்பட்டு சேர்ல இருந்து எழுந்திருச்சு, அண்ணன் உனக்கு மூளை கெட்டு போச்சா? சோட்டுவோட ஸ்டேட்டஸ் என்ன, ஏன் ஸ்டேட்டஸ் என்ன? என் புள்ளையையும் பாரு, அவ புள்ளையையும் பாரு. அவன் தெருவுல பூச்செடி வித்துக்கிட்டு இருக்கான். அவன்லாம் மருமகனா? கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படிப்பட்ட மாப்பிளைய செலக்ட் பண்ணுவியா? அவன் என்ன வேலை செய்யறான்னு நான் பாக்கல சிச்சோ, குணத்தை பார்த்த. அவன் குணம் நல்ல குணம். குணத்தை வச்சு என்ன பண்றது? என்ன துணி, என் வீட்டுல 3 நாள் தங்குன, ஏசியில படுத்து தூங்குன, இட்டாலியன் ஃபுட்ட சாப்பிட்டுட்டு இப்ப வெறும் பருப்பு சாதத்தை கொடுத்து அந்த சோட்டு புள்ளைக்கு உன் பொண்ணை கொடுக்கறனா? நீ எவ்வளவு ஏமாத்துக்காரியில? அத கேட்டதும் துணி ரொம்ப கோவமா, வாய மூடிச்சிச்சோ, வார்த்தைய பார்த்து விடு. நீ மட்டும் என்ன, உங்க வீட்டுக்கு நாங்க வந்தமே எங்களை மனுஷங்களா பாத்தியா? ஒரு ஏடிஎம் மிஷினா தானே பார்த்த? உன்னோட ஒவ்வொரு கவனிப்புக்கும் பின்னாடி உன் புள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சொத்தை அடிக்கலான்னு தானே நீ பார்த்த? டோனி, இவ ஏழையா இருந்துகிட்டு உன்னை ஏமாத்த பாக்குறா. சோட்டுவோட கேரக்டர் பத்தியெல்லாம் நீ பேசாத. என் பொண்ணுக்கு சோட்டு தான் மாமியார வரணும்னு எழுதி வச்சிருக்கு. என் பொண்ணு ஏசி ரூம்ல படுக்கணுன்ற அவசியம் இல்ல, நிம்மதியா கட்டாந்தாரியில அவ படுத்தா கூட எனக்கு போதும். பன்னு ரொம்ப நல்லவன், என் புஜ்ஜிய ரொம்ப நல்லபடியா பாத்துப்பா. உங்களை மாதிரி ஆடம்பரத்துக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் இல்ல. அம்மா, இவங்க நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு நான் முன்னாடியே சொன்னல, வா போலாம். அப்போ சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, பாக்குறேனே அந்த ஓட்டு வீட்டுல உன் பொண்ணு எப்படி சந்தோஷமா வாழ்றான்னு நானும் பாக்குறேன். என் சாபம் உங்களை சும்மா விட்டுடுமா? இனி இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். சிச்சு சின்ன 2 பேரும் கோவமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சிச்சு போனதுக்கு அப்புறமா அந்த வீடு இப்ப மறுபடியும் அமைதியா இருந்துச்சு. ராஜு ரொம்பவும் பாசமா தங்கச்சிக்கிட்ட போய், சோட்டு, சிச்சு சொன்னதை பெருசா எடுத்துக்காத. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறது கஷ்டம். என் பொண்ணு புஜ்ஜிக்கும் உன் புள்ள பன்னவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடலாம். மாமா,
என்கிட்ட பெருசா சொத்து பத்து இல்லாம இருக்கலாம், ஆனா புஜ்ஜிய நான் உசுருக்கும் மேலா நேசிச்சு பாத்துக்கிறேன். இது என்னோட வாக்கு. அப்போ புஜ்ஜி பார்த்து, சரிடா பண்ணு, நீ கவலைப்படாத. உன்னோட நர்சரி பிசினஸ்ல நானும் பார்ட்னரா சேரேன். 2 பேரும் இத நல்லபடியா நடத்தலாம். இததான் பெர்ஃபெக்ட் ஜோடின்னு சொல்லுவாங்க. சோட்டுக்கிளி ரொம்பவும் சந்தோஷமா கண்ணுல கண்ணீரோட ராஜுவுக்கு நன்றியை தெரிவிச்சா. அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கதை அத்தோட முடிஞ்சது. கிணற்றில் காய்கறி பயிர். அன்னைக்கு மதியம் 1 மணி இருக்கும். வெயில் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. அப்போ துணியும் புஜ்ஜியும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மூட்டையை சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி வெயர்வைய தொடச்சுக்கிட்டு, ஐயோ என்ன இது, இப்படி வெயில் அடிக்குது புஜ்ஜி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப சோர்வார்ப்பும் இருக்கு. கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலானா ஒரு மரத்தோட நிழல் கூட எங்கேயும் இல்ல. அம்மா எனக்கும் தாகமா இருக்கு, தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. எங்கேயாவது கொஞ்ச நேரம் நிழல்ல உக்காந்துட்டு அப்புறம் மறுபடியும் நடக்கலாம், இல்லனா நான் இங்கே மயக்க போட்டுருவேன்னு பயமா இருக்கு. அட கடவுளே, என் பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம். கவலைப்படாத புஜ்ஜி, கொஞ்ச தூரத்துல அங்க பச்சை பசேல்னு வயல் தெரியுது பாரு, அங்க போனா நிழல் எங்கேயாச்சும் இருக்கும், அங்க உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போலாம். அப்படி 2 பேரும் கஷ்டப்பட்டு நடந்து வயல் பக்கத்துல வந்தாங்க. வயலுக்கு மத்தியில ஒரு பாழடைஞ்ச பழைய கிணறு ஒண்ணு இருந்துச்சு. அப்ப புச்சி அந்த கிணற காட்டி, அம்மா அங்க பாரு, வயலுக்கு மத்தியில ஒரு பெரிய கிணறு இருக்கு, நம்ம கிணறோட திட்டுல கொஞ்ச நேரம் உட்காரலாமா? சரி புஜ்ஜி, அங்கேயே போலாம். அந்த கிணத்தோட நிழலையாச்சும் கொஞ்ச நேரம் நாம உட்காரலாம். 2 பேரும் கிணத்துக்கு பக்கத்துல வந்து கிணத்தை எட்டி பார்த்தாங்க. அது ரொம்ப ஆழமான ஒரு கிணறு. ஆனா உள்ள தண்ணி இல்ல, செடியெல்லாம் காஞ்சு போய் உள்ள மெத்துன்னு இருக்கிற மண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா கிணத்துக்குள்ள மட்டும் வெயில் படாம அந்த இடம் பார்க்க ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அம்மா இந்த கிணத்துல தண்ணி இல்ல, ஆனா மேல இவ்ளோ வெயில் அடிக்குது, கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தா சில்லுன்னு இருக்குமா. அங்க வெயில அடிக்கல. துணிக்குருவி யோசிச்சு பார்த்து, ஆமா புஜ்ஜி, வெளியில இந்த வெயில கஷ்டப்படுறதுக்கு பதிலா பேசாம இந்த கிணத்துக்குள்ளேயே போய் உக்காந்துக்கலாம், அங்கேயாவது நல்ல குளிர்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அங்க சில்லுன்னு காத்தும் வீசும். ஆனா உள்ள ஏதேதோ செடி குப்பை இதெல்லாம் இருக்கு, என்ன பண்றது? அதனால என்ன புஜ்ஜி, நமக்கு தங்குறதுக்குன்னு ஒரு வீடு இல்ல, எங்கேயாவது போய் வீடு பாக்கலானாலும் அதுக்கு வாடகை கட்டுறதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல. பேசாம இந்த கிணத்துக்குள்ள இறங்கி இந்த கிணத்தையே சுத்தப்படுத்தி இதையே வீட்டா மாத்திடலாம். அப்ப வாடகையும் கட்ட வேண்டியதில்ல, இந்த வெயில இருந்து தப்பிச்சுக்கலாம் இல்லையா? புஜ்ஜி அது கேட்டு சந்தோஷமா, சூப்பர் ஐடியாமா, அப்ப இப்பவே கிணத்துக்குள்ள இறங்கி கிணத்தை நாம சுத்தம் பண்ணிடலாம். அம்மா பொண்ணு 2 பேருமே மெதுவா கிணத்துக்குள்ள இறங்குனாங்க. அங்க இருக்கிற செடி குப்பை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வெளியில போட்டுட்டாங்க. அவங்க பொருட்களை எல்லாத்தையுமே கிணத்துக்குள்ள கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டாங்க. 1 மணி நேரத்துல அந்த பாலடைஞ்ச கிணறு ஒரு அழகான வீடா மாறிடுச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் அந்த கிணத்துக்குள்ள அமைதியா இருந்துச்சு. அம்மா வீடெல்லாம் தயாராயிடுச்சு, ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, ஏன்னா காலையில இருந்து இன்னும் சாப்பிடல, சமையல் பண்றியா ப்ளீஸ்? சரி புஜ்ஜி, நம்ம கொண்டு வந்ததுல கொஞ்சம் அரிசியும் பருப்பும் இருக்கு, நான் அடுப்ப தயார் பண்றேன், நீ கொஞ்சம் மேல போய் காஞ்சி இருக்கிற விறகு கொஞ்சம் கொண்டு வா. சரிம்மா, இத இப்பவே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் கொஞ்சம் காஞ்ச விறகு கொண்டு வந்தா. அதுக்குள்ள துணி அந்த கிணத்துக்குள்ளேயே சின்னதா ஒரு விறகடுப்பை ஏற்பாடு பண்ணி சமைச்சு 2 பேருமே சாப்பிட்டு நல்ல படுத்து தூங்குனாங்க. அந்த குளிர்ச்சிக்கு அவங்க 2 பேருக்குமே நல்ல தூக்கமும் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில சூரியனோட ஒளி மெதுவா கிணத்துல பட்டதும் துணி எழுந்துச்சு உட்காந்து சமைக்க முடிவு பண்ணா. அப்பதான் புஜ்ஜி எழுந்துச்சதும், குட் மார்னிங்மா, இன்னைக்கு எனக்கு என்னம்மா சமைச்சு கொடுக்க போற? நேத்து மாதிரி வெறும் பருப்பு குழம்பு வேண்டாம், இன்னைக்கு எனக்கு ஏதாவது காய்கறி குழம்பு வேணுமா? அது கேட்டு துணி சோகமா, நான் என்ன பண்றது புஜ்ஜி, காய்கறி இருந்தா தானே காய்கறி போட்டு குழம்பு வைக்க முடியும், நம்ம கிட்ட காய்கறியும் இல்ல, நான் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்கு என்கிட்ட பணமும் இல்ல, இன்னைக்கும் வெறும் பருப்பு குழம்பு தான் சாப்பிடணும். அது கேட்டு புஜ்ஜி சோகமா, அம்மா தினமும் பருப்பு குழம்பா, எனக்கு காய்கறி தாம்மா வேணும். பொண்ணு சொன்னது கேட்டு துணி ரொம்ப வருத்தப்பட்டா. அவ சுத்திலும் பார்த்தா. கிணத்துக்குள்ள இருக்கிற மண்ணு ரொம்ப ஈரமா நல்ல சத்தா இருந்துச்சு. அத பார்த்ததுமே துணிக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. துணி ரொம்பவும் உற்சாகமா, புஜ்ஜி ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, நாம ஏன் சந்தைக்கு போய் காசு கொடுத்து காய்கறி வாங்கணும், நாமளே காய்கறிகளை வெளியே வச்சா? அத கேட்டு புஜ்ஜிக்கு ஒண்ணும் புரியல. என்னமா சொல்ற, காய்கறி வெளியே வைக்க போறோமா? அதுக்கு எங்க நிலம் இருக்கு,
நமக்கு நிலம் எதுவும் இல்லையே. ஏன் நிலம் இல்ல? இதோ இந்த கிணத்துக்குள்ள இந்த மண்ணு எவ்வளவு ஈரமா இருக்கு பாரு. நல்ல சத்தாவும் இருக்கு. இங்க காய்கறி விதைகளை போடலாம். கொஞ்ச நாள்ல எப்படியும் அந்த செடி எல்லாம் முளைச்சு அதுல காய்கறி விளையும். அந்த காய்கறிகளை போட்டு நாம சமையல் செஞ்சு சாப்பிடலாம். அத கேட்டு புஜ்ஜி சந்தோஷமா, அட கிணத்துக்குள்ள காய்கறி விளைய வைக்க போறமா, சூப்பர் ஐடியாமா. நானும் உனக்கு உதவி செய்யறேன். இப்பவே செடி நடன பள்ளம் தோன்றேன். அப்படி அம்மா பொண்ணு 2 பேருமே சேர்ந்து காய்கறி விதைகளை தூவுறதுக்காக மண்ணை தோண்டி வச்சாங்க. அதுல காய்கறி விதைகளை தூவி வச்சாங்க. தினமும் காலையில புஜ்ஜி போய் பக்கத்துல இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து அந்த செடிகளுக்கு ஊத்திக்கிட்டு இருப்பா. சில நாட்கள்லயே அந்த மண்ணு ஈரமா இருக்கிறதுனால, அந்த மண்ணுல சத்து அதிகம் அப்படிங்கறதுனால செடிங்க எல்லாமே நல்லா வளர்ந்து அதுல நிறைய காய்கறிகளும் முளைச்சுது. பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லபடியாவே முளைச்சுது. இப்படியே 2 மாசம் போச்சு. துணியும் புஜ்ஜியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தினமும் ஃப்ரெஷ்ஷான காய்கறியை பறிச்சு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் துணிக்குருவி பருப்பு, கத்திரிக்காய், தக்காளி போட்டு சாம்பார் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ கிணத்துல சமைக்கிறா அப்படிங்கறதுனால அவ சமைக்கும் போது வர புகையும் மனமும் கிணத்து விட்டு வெளியில வந்து அங்க இருக்கிற வயலெல்லாம் அது பரவ ஆரம்பிச்சுது. சரியா அப்பதான் அந்த வயலுக்கு சொந்தக்காரி கஞ்ச பிஸ்னாரியான சிச்சோ காக்கா வயலை பாத்துட்டு போறதுக்காக அந்த பக்கமா வந்தா. அப்ப காத்துல வர வாசத்தை பார்த்து, அட என்ன இது, நான் வயல்ல இருக்கனா வீட்டுல இருக்கனா, யாரோ ஏதோ சமைக்கிற மனம் எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சுத்திலும் பார்த்தா யாரும் இல்ல. அட யாரும் இல்ல, ஆனா இந்த கிணத்துக்குள்ள இருந்துதான் புகை வருது. ஒருவேளை கிணத்துக்குள்ள பேங்க ஏதாவது சமையல் செய்தா என்ன? சிச்சு காக்கா பதட்டமா கிணத்துக்கிட்ட போய் கிணத்துல எட்டி பாத்துச்சு. கிணத்துக்குள்ள துணி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. பக்கத்துல நிறைய காய்கறிகளும் விளைஞ்சிருந்துச்சு. சிச்சு காக்கா இத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா கேட்டுச்சு. ஏய், யார் நீங்க? என்னோட கிணத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? அப்படின்னு சிச்சு காக்கா கத்துன சத்தத்துக்கு கீழே துணியும் பஜ்ஜியும் பயந்துட்டாங்க. உடனே அவங்க 2 பேரும், வணக்கங்க, நாங்க பக்கத்து ஊரு, அங்க வறட்சி வந்ததுனால வேலை தேடி இங்க வந்தோம். வர வழியில வெயில் தாங்கலன்னு இந்த கிணத்துக்குள்ள கொஞ்சம் தங்கணும். இந்த கிணறு ஈரமா நல்லா இருக்கிறதுனால இங்கே காய்கறிகளை விளைய வச்சுக்கிட்டு நாங்க 2 மாசமா இங்கதான் தங்கியிருக்கோம். சிச்சு காக்கா கோவமா, என்னது 2 மாசமா என்கிட்ட அனுமதியே கேட்காம என்னோட கிணத்தை வீடா மாத்தினது மட்டும் இல்லாம காய்கறி தோட்டமாவும் பயன்படுத்துறீங்களா? ஏதோ போன போகுது விடலான்னு பார்த்தேன். ஆனா என் கிணற காய்கறி தோட்டமா பயன்படுத்தினதுக்கு உங்களுக்கு நான் தண்டனை கொடுத்தே ஆகணும். ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் வெளியில வாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா நான் யாருங்கிறத நான் காட்டுறேன். புஜ்ஜி சிச்சுவை பார்த்து பயந்து போய், அம்மா யார் இவங்க? எதுக்காக நம்மள திட்டுறாங்க? பயப்படாத புஜ்ஜி, வா வெளியில போய் பேசலாம். அப்படி துணி புஜ்ஜி 2 பேரும் வெளியில வந்துட்டாங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இந்த கிணறு எப்போ வத்தி போச்சு. இதுல தண்ணி இல்ல, வெறும் மண்ணுதான் இருந்துச்சு. அதனாலதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கலாம் அப்படின்னு தங்கணும். கூடவே கொஞ்சம் காய்கறியும் விளைய வச்சோம். இதுல தப்பு என்ன இருக்கு? என்ன தப்பா? என் அனுமதி இல்லாம என் கிணத்துல நீங்க குடுத்தனம் நடத்தினதே தப்பு. அதுக்கும் மேல ஒரு படி அதிகமா போய் காய்கறி வேற வெளியே வச்சிருக்கீங்க. என் கிணத்துக்கு வாடகை கொடுங்க, காய்கறி கட்டினதுக்கு ஃபைன் கொடுங்க, மொத்தம் 10,000 ரூபாய் கொடுங்க. துணி அது கிட்ட ஆச்சரியமா, 10,000மா? அம்மா, எங்க கிட்ட சாப்பிட ₹1 இல்லன்றதுனாலதான் நாங்க இந்த கிணத்துலயே தங்கியிருக்கோம். இதுல 10,000 ரூபாய் கிட்ட நாங்க எங்க போய் கொண்டு வருது? தயவு செஞ்சு. அதெல்லாம் முடியாது, நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும். இப்பவே எங்க ஊர் தலைவி மகிக்கழுக கூப்பிட்டு உங்க மேல புகார் கொடுக்கறேன். ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு கீழே பஞ்சாயத்துல ஒரு நாற்காலியை போட்டுக்கிட்டு மகிக்கழுகு உட்கார்ந்து இருந்துச்சு. ஒரு பக்கம் சிச்சு காக்கா கோவமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் துணி புஜ்ஜி பாவமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சிச்சோ, என்ன சண்டை? இவங்க எல்லாம் யாரு? அப்போ சிச்சு காக்கா, இவங்க பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க. என் அனுமதி இல்லாம என்னோட கிணத்துல 2 மாசமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் கிணத்துல காய்கறி வேற வெளியே வச்சிருக்காங்க. வாடகை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு நீங்க தான் ஃபைன் போட்டு அந்த கிணத்துல விளைஞ்ச காய்கறிகளையும் எனக்கே கொடுக்க சொல்லுங்க. அப்போ மகிக்கழுகு துணிக்குருவிய பார்த்து, ஏமா, சீச்சு சொல்றது எல்லாம் உண்மைதானா? இன்னொருத்தங்க வயல்ல இருக்கிற கிணத்த அவங்க பர்மிஷன் இல்லாம பயன்படுத்தலாமா? துணிக்குருவி கையெடுத்து கும்பிட்டு கண்ணுல கண்ணீரோட, அம்மா, எங்க ஊர்ல வறட்சி வந்ததுனால வேற வழி இல்லாம பொழுப்பு தேடி இந்த பக்கமா வந்தோம். வர வழியில வெயில் தாங்கல. அந்த கிணத்துக்குள்ள கொஞ்சம் நிழல் இருந்துச்சு. அதனால ஓய்வெடுக்க தான் நாங்க போனோம். ஆனா அந்த கிணறு பயன்படாம இருந்ததுனால அதையே வீட்டா மாத்தி அங்கேயே நாங்க தங்க ஆரம்பிச்சோம். காய்கறி வாங்க பணம் இல்ல, அதனாலதான் அங்கேயே காய்கறி விளைய வச்சு பயன்படுத்தினோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. துணி சொன்னதை கேட்டு ஊஜனங்க எல்லாருமே பாவப்பட்டாங்க. பாத்தீங்களா மகி, எவ்வளோ சென்டிமெண்டா பேசி எல்லாரையுமே மயக்க பாக்குறான்னு. அதெல்லாம் சென்டிமெண்டெல்லாம் மயங்க மாட்டோம்.
ஒழுங்கு மரியாதையா கிணத்துல இருக்கிறதுக்கு எனக்கு மாசம் மாசம் வாடகை கொடுக்க சொல்லுங்க, ஃபைனும் கொடுக்க சொல்லுங்க. அது கேட்டதுமே மகிக்கழுகுக்கு சிச்சு காக்கா மேல கோவம் வந்து சிச்சுவை முறைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டே, சிச்சு, உன்னோட பேராச குணத்தையும் உன் கஞ்ச குணத்தையும் என்னைக்கு நீ மாத்திக்க போற? பாவம் ஏழைங்க, தங்குறதுக்கு வீடு இல்லைன்னு உன் கிணத்த வீடா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க கொஞ்சம் காய்கறியை விளைய வச்சிருக்காங்க. நீ ஃபைனுங்கிற பேருல பாவம் அவங்க மொத்த கஷ்டத்தையும் வாங்க நினைக்கிறியே, இது தப்பு இல்ல? எது தப்பு? என்னோட கிணத்துக்கு நான் வாடகை கேக்குறது எப்படி தப்பாகும்? அதை கேட்டதுமே மகிக்கழுகு ரொம்பவும் கோவமா, கொஞ்சம் வாயை மூடுறியா சிச்சு? அந்த கிணறு உனக்கு சொந்தம்னு யார் சொன்னது? அதை கேட்டு சிச்சு காக்கா, என்னோட வயல்ல இருக்கிற கிணறு எந்துதானே. உன்னோட வயலா? என்ன மறந்துட்டியா? உங்க தாத்தா காலத்துல உங்க தாத்தா கஷ்டப்படும் போது ஏன் தாத்தா உங்களுக்கு 1 ஏக்கர் ஜமீனை கொடுத்தாரு. ஆனா அதுல இருக்கிற கிணறு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி பார்த்த கிணறுக்கு சொந்தக்காரி நான் தான். இவங்களை கேள்வி கேட்கணும்னா நான் தான் கேட்கணும். கிணத்துல தண்ணி இல்லைங்கிறதுனால யாரும் அந்த கிணற பயன்படுத்துறது இல்ல. அதுல இவங்க தங்கனா உனக்கு என்ன பிரச்சனை? அத கேட்டதும் சிச்சு காக்காவுக்கு ஒண்ணுமே சொல்ல வரல. வாயை மூடிக்கிச்சு, அதோட மைண்டும் பிளாக் ஆயிடுச்சு. இப்ப புரிஞ்சுதா? அது உன் வயல்ல இருக்கிறதுனால உனக்கு சொந்தமாகாது. அந்த கிணறு எனக்கு சொந்தம். அங்க நான் யாரை வேணும்னாலும் தங்க வைப்பேன், அங்க யாரு வேணும்னாலும் காய்கறி வளர்ப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க விஷயத்துல நீ தலையிட்டனா ஊர் தலைவியா உன்னை இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்க வேண்டியதா இருக்கும். அதை கேட்ட ஊஜனங்க எல்லாருமே இது சரியான தீர்ப்பு, சிச்சுவுக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கை தட்டினாங்க. அது கேட்டு சிச்சு காக்கா தலை குனிஞ்சு அங்கிருந்து அமைதியா வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ மகிக்கழுகு எழுந்திருச்சு துணி பக்கத்துல போய் துணியோட தோல்ல கைய போட்டு, பயப்படாதீங்க, இப்ப அந்த கிணறுக்கு சொந்தக்காரி அவ இல்ல, இப்போ அந்த கிணறுக்கு சொந்தக்காரி நான் தான். நீங்க அங்க தங்குறதுல காய்கறி விளைய வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த கிணறுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க, அவ்வளவு போதும். துணி ரொம்பவும் சந்தோஷமா, ரொம்ப நன்றிங்க அம்மா, யாருமே இல்லாம இந்த ஊருக்கு வந்தோம். இப்ப இந்த ஊரே துணையா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கிணறு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க வெயிலும் அதிகமா இருக்காது, குளிரும் அதிகமா இருக்காது. நாங்க அங்கேயே காய்கறிகளையும் வளர்க்கறதுனால அதை வச்சே நாங்க சாப்பிட்டு வாழ்ந்துப்போம். ஆமா பாட்டி, எங்க கிணறு வீடு ரொம்ப அழகா இருக்கும். மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்படி அன்னையில இருந்து மகிக்கழுகோட அனுமதியோட துணி பூச்சி 2 பேரும் அந்த கிணறு வீட்லயே வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அன்னையில இருந்து சிச்சு காக்கா மட்டும் அந்த கிணத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்கல.